ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இந்த காம்படிஷன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி தமிழ் டியூட்டோரியல்ல என்ன பார்க்க போறோம்னாக்கா, சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், அதாவது சோஷியல் அண்ட் கல்ச்சரல் அப்ரைசிங்ஸ், இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம லெசனுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ஹிட் பண்ணிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்க சப்போர்ட்டால் தான் இது பாசிபிள் ஆச்சு. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லெசனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட் கமெண்ட் போட்டிருக்காரு, அதை பார்ப்போம். சாந்தகுமார் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு, வெரி வெரி யூஸ்ஃபுல் சார், தேங்க்யூ ஸோ மச். வி எக்ஸ்பெக்ட் மோர் வீடியோஸ் லைக் திஸ் விச் ரிலேட்டட் டு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி சாந்தகுமார். கண்டிப்பா நான் இன்னும் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்றேன். சரி, நம்ம லெசனுக்கு போகலாம். சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில இந்தியாவில் அந்த மூட நம்பிக்கைகளும் அப்புறமேட்டா இந்த மதத்தோட தாக்கமும் இந்த ஜாதி கொடுமைகளும் ரொம்ப அதிகமா இருந்தது. ஸோ அதனால இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் ஒண்ணா வர ஆரம்பிச்சுது. ஸோ இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் நவீன இந்தியாவில் முக்கிய இடம் பிடிச்சது. முக்கியமா சுவாமி விவேகானந்தர், ராஜராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, இத மாதிரி சில அறிஞர்கள்லாம் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்களால மேற்கத்திய சிந்தனைகள் இந்தியாவில் வர ஆரம்பிச்சுது. ஸோ அதனால மக்களோட சமூக சமய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜம் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, பரம்பொருள் வழிபாட்டு சங்கம். பரம்பொருள் வழிபாட்டு சங்கம் சொல்லிட்டு இதுக்கு அர்த்தம். ஃபர்ஸ்ட் இது யார் தோற்றுவிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ராஜாராம் மோகன் ராய். இவர் தான் ராஜாராம் மோகன் ராய். ஸோ இவர் எப்ப பிறக்கிறாருனாக்கா 1772 வருஷம் வங்காளத்துல இருக்கிற ஹுக்லி அப்படின்ற ஒரு இடத்துல இவர் பிறக்கிறாரு. இவர் தான் இந்தியாவோட முதல் சமய சமூக சீர்திருத்தவாதி. இவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த சமய சமூக சீர்திருத்த இயக்கத்தை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாரு. 1805 ஆத்மீய சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் பிரம்ம சபா அப்படின்றதையும் ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. இந்த பிரம்ம சபா 1830 வருஷம் பிரம்ம சமாஜமா மாறுது. பிரம்ம சமாஜம் இதோடைய கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கடவுள் ஒருவரே. அதாவது வேதத்தில் இருக்கிற உபநிடதங்கள், அப்புறமேட்டா விவிலியம் சொல்லப்படுற பைபிள், திருக்குரான், இதுல இருக்கிற எல்லா கருத்துக்களையும் ஒன்று சேர்த்து, அதாவது இதுல சொல்லிருக்க எல்லா கருத்துக்களும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி அவரு கொண்டு வந்தாரு. இவரு உருவ வழிபாட்டை எதிர்த்தாரு. அதாவது கடவுளுக்கு உருவமே கிடையாது, அவர் ஒரு பரம்பொருள், கடவுள் ஒருத்தவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கொள்கைகள் இருந்தது. அது மட்டும் இல்லாம 1829 பெண்டிங் பிரபுவோட சேர்ந்து சதி அப்படின்ற உடன்கட்டை ஏறுதல ஒழிச்சாரு. சதி அப்படின்னு உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா, அதாவது கணவன் இருந்த உடனே மனைவியும் சேர்த்து அந்த தீயிலே போட்டு எரிக்கிறது தான் இந்த சதின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை அவர் பெண்டிங் பிரபுவோடு சேர்ந்து ஒழிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம குழந்தை திருமணம், பெண் சிசு கொலை, இந்த மாதிரியான விஷயங்களையும் அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. பிளஸ் விதவைகள் மறுமணம், பெண் கல்வி, பெண்களுக்கான சொத்துரிமை, இதெல்லாம் அவர் ஆதரிக்கிறாரு. ராஜாராம் மோகன் ராய் இருந்த உடனே என்ன ஆகுதுனாக்கா, தேவேந்திரநாத் அப்படின்றவர் ஆதி பிரம்ம சமாஜ், அப்புறமேட்டா தத்துவ போதினி சபா, இது ரெண்டையும் ஸ்டார்ட் பண்றாரு. இவர் தேவேந்திரநாத். தேவேந்திரநாத் ஃபர்ஸ்டே பிரம்ம சமாஜத்துல இருந்தவர். ஸோ தேவேந்திரநாத் இது ரெண்டுத்தையும் ஸ்டார்ட் பண்றாரு. நெக்ஸ்ட் ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜத்தை யார் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தயானந்த சரஸ்வதி. இவர் 1875 மும்பைல ஆரிய சமாஜத்தை ஸ்டார்ட் பண்றாரு. இவர் எப்ப பிறக்கிறாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, 1824 வருஷம் குஜராத்ல இவர் பிறக்கிறாரு. இவருடைய இயற்பெயர் என்னன்னாக்கா மூல் சங்கர். இதுதான் இவருடைய இயற்பெயர். இவர் என்ன ஸ்லோகன் சொன்னார்னாக்கா, கோ பேக் டு வேதாஸ் அப்படின்ற ஒரு ஸ்லோகனை இவர் சொல்றாரு. அதாவது தீண்டாமை, சாதி பிரிவினை, குழந்தை திருமணம், இதெல்லாம் அவர் எதிர்க்கிறாரு. அது மட்டும் இல்லாம விதவை மறுமணம், கலப்பு திருமணம், இதெல்லாம் அவர் ஆதரிக்கிறாரு. மேலும் இவர் சத்யார்த்த பிரகாஷ், வேத பாஷ்ய பூமிகா, இத மாதிரியான புத்தகங்களை இவர் எழுதியிருக்காரு. பிளஸ் இவர் சுத்தி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. அதாவது மதம் மாறின இந்துக்களை மீண்டும் தாய் மதமான இந்து மதத்துக்கே திருப்பியும் மாத்த ஒரு இயக்கம், அதாவது சுத்தி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் ராமகிருஷ்ணா மிஷன். ராமகிருஷ்ணா மிஷன் பரமஹம்சர், ராமகிருஷ்ண பரமஹம்சரோட நினைவா 1897 விவேகானந்தரால தொடங்கப்பட்டது. இவர்தான் பரமஹம்சர். விவேகானந்தர், இவர் உங்களுக்கு விவேகானந்தர் தெரியும். விவேகானந்தரோட உண்மை பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நரேந்திரநாத் தத்தா. இவர் தான் இதான் விவேகானந்தரோட உண்மையான பேரு. விவேகானந்தரோட கருத்துக்கள் மக்களோட சுய சிந்தனையையும் ஒற்றுமையையும் விடுதலையும் முன்னிறுத்துச்சு. மக்கள் சுயமா சிந்திக்கிறதுக்கு இவருடைய கருத்துக்கள் தூண்டுச்சு. அது மட்டும் இல்லாம தீண்டாமை, மூட நம்பிக்கை, இது எல்லாத்தையுமே விவேகானந்தர் எதிர்த்தாரு. பிளஸ் இந்த ராமகிருஷ்ணா மிஷன் மக்களிடையே கல்வி அறிவை பெருக்கவும் பசி ஒழியவும் இந்த ராமகிருஷ்ணா மிஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் தியோசாபிக்கல் சொசைட்டி, பிரம்ம ஞான சபை. இந்த பிரம்ம ஞான சபை என்ற தியோசாபிக்கல் சொசைட்டியை யார் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, மேடம் ஹெச்பி பிளாவட்ஸ்கி அண்ட் ஹெச்எஸ் ஆல்காட். இவங்க தான் பிளாவட்ஸ்கி.
இவர் தான் ஆல்காட். இவங்க எப்ப இந்த தியோசபிக்கல் சொசைட்டி ஸ்டார்ட் பண்றாங்கனாக்கா 1875 வருஷம் நியூயார்க்ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, யூஎஸ்ஏ இங்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்தியாவில வந்து யார் ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அன்னி பெசன்ட் அம்மையார் தான் வந்து இந்தியாவில ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க தான் அன்னி பெசன்ட் அம்மையார். மேலும் இவங்க வந்து சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் அப்படின்ற ஒண்ணு 1895 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இது வந்து 1916ல பனாரஸ் இந்து காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றப்படுது. இந்த தியோசபிக்கல் சொசைட்டி என்ன சொல்லுதுன்னாக்கா உலகளாவிய சகோதரத்துவத்தை வந்து இது வந்து நிலைநாட்டுது. இதுதான் தியோசபிக்கல் சொசைட்டியோட அந்த லோகோ. நெக்ஸ்ட் வந்து சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி, இந்திய சேவகர்கள் சங்கம். இது வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணப்படுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா 1905 வருஷம் கோபாலகிருஷ்ண கோகலேவால தொடங்கப்படுது. இவர்தான் கோபாலகிருஷ்ண கோகலே. இது வந்து என்னன்னாக்கா கல்வி சுகாதாரத்தை உயர்த்த வந்து இந்த இந்திய சேவகர்கள் சங்கம் வந்து பாடுபட்டது. அது மட்டும் இல்லாம வறுமை, தீண்டாமை ஒழிப்பு, மது அருந்துதல் இதெல்லாம் வந்து எதிர்த்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த லெசன் உங்களுக்கு வேணும்னாக்கா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல எதனாச்சும் பிழை இருந்ததுனாக்கா அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.